सूरत कुमार की जय। सर्वं योगिराम सूरत कुमारार्पणमस्तु। பகவானிடம் இன்றைக்கு நமக்கு மீண்டும் இந்த வாய்ப்பை கொடுத்ததற்கு ஆத்மார்த்தமாய் நன்றி சொல்லி, இன்றைக்கு நாம் நினைவில் கொள்ளக்கூடிய நிகழ்ச்சிகளை பார்ப்போம். நிறைய அற்புதங்களை பற்றி சொல்லிக்கொண்டே போகிறேன். இதில் நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டியது, எல்லா அற்புதங்களுக்கும் மேலான அற்புதம் நம்முடைய மனதில் மாற்றம் வந்து நாம் சாத்வீகமாக ஆக வேண்டும். இந்த அற்புதத்தையும் அவர் நடத்தி கொண்டுதான் இருக்கிறார். அவர் சாதாரண லீலைகள் நடத்துவதெல்லாம் நமக்கு கடைசியில் இந்த அற்புதம் நடப்பதற்காகத்தான். நாம் கேட்டதையெல்லாம் கொடுக்கிறார், தொலைந்து விட்டால் தேடி கொடுக்கிறார், ஆபத்து நேரங்களில் வந்து காப்பாற்றுகிறார், வறுமையில் இருந்தால் நமக்கு செல்வத்தை அளிக்கிறார், வேலை இல்லாதவர்களுக்கு வேலை, திருமணமாகாதவர்களுக்கு திருமணம், குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை, வியாதியுடன் இருப்பவர்களுக்கு அதில் ஒரு பாதுகாப்பும் ஆரோக்கியமும், இப்படி விதவிதமாய் அளித்து கொண்டிருக்கும் பகவானுடைய இந்த லீலைகளெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இவை உலகாயுதமாக இருக்கிறது என்று யாரும் நினைத்து விட வேண்டாம். இந்த லீலைகளின் மூலம் நம்முடைய மனத்தில் எப்படியாவது ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து இவை உலகாயுதமாக இருக்கிறது என்று யாரும் நினைத்து விட வேண்டாம். இந்த லீலைகளின் மூலம் நம்முடைய மனத்தில் எப்படியாவது ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து இறைவனை நோக்கி தள்ளுவதற்குத்தான். நாம் சாதாரணமாக தமஸ் என்று சொல்வார்கள் அல்லவா? நம்முடைய மிருகங்களை எல்லாம் பார்த்தால் அவைகளுக்கு இரண்டே இரண்டு விஷயங்கள் தான். சாப்பிட வேண்டும், பசிக்கும் பொழுது சாப்பிட, எது கிடைக்கிறதோ அதை அடித்து கொண்டு சாப்பிடும், தூங்கி போகும், பிறகு இனவிருத்தி செய்யும். இதையெல்லாம் தாண்டி நாம் ஓரளவுக்கு எது நல்லது எது கெட்டது என்று பாகுபாடு செய்யும் அளவுக்கு வந்துவிட்டோம். அப்படி இருந்தாலும் நமக்கு அந்த தமசிக் குணங்கள் இருக்கும். ரஜசிக் என்பது ஆக்ரோஷமாய் பேசுவது, வார்த்தைகளை அள்ளி கொட்டுவது, சதா காரியங்களில் பரபரப்போடு ஈடுபட்டு கொண்டிருப்பது, ஒன்றை செய்யும் பொழுதே இன்னொன்றை செய்தால் நன்றாக இருக்கும் என்று நினைத்து அதற்கு தாவுவது, இப்படி நம்மால் ஒரு இடத்தில் பொருந்தி உட்கார்ந்து ஒரு காரியத்தை செய்ய முடியாது. இப்பேற்பட்டவர்களுக்கு இந்த கர்மயோகம் இதற்காகத்தான் கொடுத்திருக்கிறார்கள். அவர்கள் உடலும் மனமும் பரபரப்போடு இருக்கும். அவர்களுக்கு வேலை செய்வதுதான் சரியாக வரும். ஆனால் இதையெல்லாம் தாண்டி நாம் ஓரிடத்தில் உட்கார்ந்து மன அமைதியோடு மனத்தை ஒருமுகப்படுத்தி இறைவனிடம் செலுத்தி நம்மை சாத்வீகமாக ஆக்கிக்கொள்ள வேண்டும். இந்த சாத்வீகமாக ஆக்கிக்கொள்வதுதான் எல்லாவற்றையும் விட சிறந்த அற்புதம். அந்த அற்புத லீலைக்காகத்தான் மற்ற லீலைகள் எல்லாம் நமக்கு நடந்து கொண்டிருக்கின்றன. இதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இதை பகவான் செய்து கொண்டே இருக்கிறார். இதற்கு பல ஜென்மங்கள் ஆகலாம், பல வருடங்கள் ஆகலாம், பல நாட்கள் ஆகலாம், பல மணி நேரங்களே போதும் சிலருக்கு. நாம் எந்த நிலையில் இருக்கிறோம் என்பதை பொறுத்தல்லவா இருக்கிறது. இன்றைக்கு இன்னும் சில அனுபவங்களை பார்ப்போம். மற்றவர்களுடைய அனுபவங்கள் மூலம் நாம் அதை அந்த இடத்திற்கு அந்த நேரத்திற்கு சென்று அந்த அனுபவத்தை நாமும் அனுபவித்து நம்முடையதாக ஆக்கிக்கொள்வோம். திரு மகாலிங்கம் அவர்கள் அருப்புக்கோட்டை நேற்று சொன்னேன். அவர் இன்னும் ஒன்றை சொல்லியிருக்கிறார். மிகவும் அற்புதமான விஷயம் அது. அவர்களுடைய குடும்பம் இங்கு கிட்டத்தட்ட ஒரு வருட காலம் ஆசிரமத்திலேயே தங்கியிருக்கும் பாக்கியம் அவர்களுக்கு கிடைத்தது. உண்மையில் அவருடைய தந்தைக்கு உடல்நலம் சரியில்லாமல் போனது அது எவ்வளவு பெரிய
துன்பமான ஒரு நிகழ்ச்சியாக மாறி கிடைத்தது. உண்மையில் அவருடைய தந்தைக்கு உடல்நலம் சரியில்லாமல் போனது அது எவ்வளவு பெரிய துன்பமான ஒரு நிகழ்ச்சியாக மாறியிருக்க வேண்டியது. அதை வைத்தே சுவாமி அவர்களை இங்கே ஆசிரமத்தில் தங்கச் சொல்லி பலவிதமான ஆன்மீக அனுபவங்களை அவர்களுக்கு கொடுத்தார்கள். அதுவே பெரிய ஆசீர்வாதமாகிவிட்டது. இதுவே எவ்வளோ பெரிய அற்புதம். அவர் இங்கே இருந்த பொழுது காலை உணவு கூடத்தில் அவர்களையும் வரச் சொல்லுவார் பகவான். அப்பொழுது ஒரு நாள் ஒரு மூலையை பார்த்து கொண்டே அதோ ராமன் நின்று நடனமாடி அவர்களையும் வரச் சொல்லுவார் பகவான். அப்பொழுது ஒரு நாள் ஒரு மூலையை பார்த்து கொண்டே அதோ ராமன் நின்று நடனமாடி கொண்டிருக்கிறான், அதோ கிருஷ்ணன் கையில் புல்லாங்குழல் வைத்திருக்கிறான் என்று பகவான் சொல்லிக்கொண்டே வந்தார். எல்லோரும் அங்கே திரும்பி பார்த்தார், ஒன்றும் காணவில்லை. உடனே திரு மகாலிங்கம் அவர்கள் சொன்னார்கள், சுவாமி எங்கள் கண்களுக்கு ஒன்றும் தெரியவில்லையே என்று. திரும்பி பார்த்தார், ஒன்றும் காணவில்லை. உடனே திரு மகாலிங்கம் அவர்கள் சொன்னார்கள், சுவாமி எங்கள் கண்களுக்கு ஒன்றும் தெரியவில்லையே என்று. அப்பொழுது பகவான் பெரிதாக சிரித்துக்கொண்டே, நீங்கள் ராமநாமத்தை சொல்லிக்கொண்டே இருந்தால் ராமன் கண்ணுக்கு தெரிவான், கிருஷ்ணநாமத்தை சொல்லிக்கொண்டே இருந்தால் கிருஷ்ணன் உங்களுக்கு குழலூதுவான், எந்த நாமத்தை சொல்கிறீர்களோ அதற்குரிய காட்சிகள் கிட்டும் என்று சொல்லி, இந்த பிச்சைக்காரன் ராமனாக வந்த சமயத்தில் பல காரியங்களை செய்தான், அப்பொழுதும் என் தந்தையின் பணியை தான் செய்தேன். இந்த பிச்சைக்காரன் கிருஷ்ணனாக வந்த பொழுதும் என்னுடைய தந்தையின் பணியை தான் செய்தேன். இந்த பிச்சைக்காரன் ஜீசஸ் கிரைஸ்டாக வந்த பொழுதும் என்னுடைய தந்தையின் பணியை தான் செய்தேன். இவன் முகமது நபியாக வந்த பொழுதும் என் தந்தையின் பணியை தான் செய்தேன் என்று எத்தனை முறை பிறப்பு எடுத்தாலும் தந்தையின் பணி செய்வதற்கே என்பதை எல்லா மகாத்மாக்களும் தந்தையின் பணியை தான் செய்கிறார்கள் என்பதை உணர்த்தினார். உருவமற்ற அருவமான ஒரு அதி ஆச்சரியமான பவர், அதைத்தான் நாம் பரம்பொருள் என்று சொல்கிறோம். அதில் ஒரு எண்ணம் வந்தால் கூட உடனே அது பரிமாணங்கள் கொண்ட உருவமாக எடுத்துவிடும். அப்பேற்பட்ட சக்தி அது. இந்த பரம்பொருள் என்பது அதி அற்புதமான ஒரு பிரஜை, ஒரு உணர்வு. அது அந்த உணர்வுக்கு பேராற்றல் உண்டு, பேரானந்தம் உண்டு. அது என்றைக்கும் நிலைத்து நிற்கக்கூடியது. இதைத்தான் பரம்பொருள், உருவமற்ற அருவமான பிரஜை பூர்வமான பரம்பொருள் என்று சொல்கிறோம். அது எப்பொழுது உருவெடுத்தாலும் உடனேயே அதற்கு ஒரு இலக்கு வந்துவிடும். அந்த இலக்கை ஒட்டிதான் அந்த உருவம் செயல்படும். அது அவதாரமாக இருந்தாலும் சரி, மகாத்மாக்களாக இருந்தாலும் சரி, இல்லை நம்மை போன்ற சாதாரண மக்களாக இருந்தாலும் சரி, அந்தந்த உருவத்துக்கு சில கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும், அதற்கு ஒரு பர்பஸ் இருக்கும். அதை முடிப்பதற்காகத்தான் அந்த உருவம் தாங்கி அந்த பரம்பொருள் வந்திருக்கும். இதைத்தான் பகவான் தந்தை என்று அந்த பரம்பொருள் ஈஸ்வரனாக இருப்பதை உணர்த்தி, அந்த எந்த உருவம் எடுத்து வந்தாலும் அந்த ஈஸ்வரனுடைய இச்சையை செயல்படுத்தும் என்று குறிப்பிடுகிறார். ஜேம்ஸ் கேண்டின் என்பவர் அதிகமாக நாமத்தில் ஈடுபாடு கொள்ளவில்லை. ஆனாலும் அவரும் மற்றவர்களோடு சேர்ந்து திருவண்ணாமலை வந்தார், நம்முடைய ஆசிரமத்துக்கு வந்தார்.
எல்லோரும் நாமம் சொல்லிக் கொண்டிருப்பதை பார்த்தார். அவ்வளவாக அவருக்கு ஈடுபாடு வரவில்லை. அதன் பிறகு அவர் நன்றாக படம் வரைவார். அங்கிருந்த பகவானுடைய ஃபோட்டோக்களை எல்லாம் பார்த்தார். அவருக்கு ஒரு உந்துதல், இந்த பகவானுடைய ஃபோட்டோவை வரைய வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் ஏற்பட்டது. அதன் பிறகு இந்த பகவானுடைய படத்தை வரைய ஆரம்பித்தாராம். அவர் அதை வரைய 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 அவருள்ளே மாற்றங்கள் ஏற்பட்டதாம். அவர் சொல்கிறார், அதற்கு முன்னால் நான் இருந்தது வேறு மாதிரியாக இருந்தேன். சுவாமியினுடைய படத்தை வரைய ஆரம்பித்த பிறகு அதை வரைய வரைய எனக்குள் பல மாற்றங்கள் நிகழ்ந்ததை பார்த்தேன். அதன் பிறகு இப்பொழுது நான் சுவாமியுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே வரையும் படங்கள் தான் உயிரோட்டமாக இருக்கின்றன. They are the best works of my life என்று சொல்கிறார். யாருக்கு எது மூலமாக உள்ளே நுழைய முடியுமோ அப்படி நுழைந்து அவர்களுக்குள்ளே மாற்றங்களை உண்டு பண்ணுகிறார் பகவான். கெய்லர் வாட்லிங்டன் என்பவர் ஹில்டா சார்ல்டன் என்று ஒரு ஆன்மீக தலைவர் நியூயார்க்கில் இருந்தார். அந்த அம்மா மிகவும் உயர்ந்த நிலையில் இருந்தார்கள். அவர்களுக்கு கீழே பல சிஷ்யர்கள் இருந்தார்கள் நியூயார்க்கில், அமெரிக்க சிஷ்யர்கள். அதில் ஒருவர் தான் கெய்லர் வாட்லிங்டன் என்பவர். அவர் திருவண்ணாமலைக்கு வந்த பிறகு பகவானோடு இருந்து ஒரு புத்தகத்தையே எழுதிவிட்டார். அதை பற்றி எல்லோருக்கும் நன்றாக தெரியும். பிறகு அவருடைய கெய்லர் வாட்லிங்டன் மூலமாக ஹில்டா சார்ல்டனுடைய பல சிஷ்யைகள் திருவண்ணாமலைக்கு வர ஆரம்பித்தார்கள். அப்படி வந்தவர்களில் ஒருவர் லூசி ப்ளூ என்பவர். அவருக்கு ஜோதி என்று பெயரிட்டிருந்தார்கள். அதனால் அவர் ஜோதி ப்ளூ என்று ஆகிவிட்டார். அவர் சொல்கிறார், சுவாமியிடம் வந்த பொழுது சுவாமி முதலில் எல்லோருடைய பேரையும் கேட்பார். பிறகு அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று விசாரிப்பார். அந்த மாதிரி இவரை கேட்ட பொழுது இவர் சொன்னாராம், நான் யுனைடெட் நேஷன்ஸில் ஒர்க் பண்ணுகிறேன் என்று. உடனே பகவான் பெரிதாக சிரித்து சொன்னாராம், அடடா ஜோதி எல்லா தேசங்களையும் ஒன்றிணைக்க பாடுபடுகிறார், ஒன்றிணைக்கும் வேலையில் ஈடுபட்டுள்ளார். She is uniting all the nations என்று சொல்லி சிரித்தாராம். எல்லா தேசங்களையும் ஒன்றுபடுத்தி கொண்டிருக்கிறார் என்று சொன்னார். அதே போல் பகவான் நிறைய வார்த்தைகளை வைத்து விளையாடுவார். அதுவும் எந்த விதமான அவகாசமும் இல்லாமல் டக் டக் என்று அவருடைய வாயிலிருந்து அந்த வார்த்தைகள் வரும். ஜோதி, ஐ எம் ஒர்க்கிங் இன் யுனைடெட் நேஷன்ஸ் என்று சொன்னவுடைய, ஓ ஜோதி இஸ் யுனைட்டிங் த நேஷன்ஸ் என்று சொன்னவர். பாரி என்பவரும் ஹில்டா சார்ல்டன் அவர்களுடைய கிட் என்று சொல்வார்கள், பையன்கள் என்று நாம் சொல்வோம் அல்லவா, இந்த பையன் அந்த பையன் என்று சிறு பையன்கள். அந்த ஹில்டா சார்ல்டன் அம்மாவுடைய குழந்தைகள் இவர்கள் எல்லோரும். அவர் வந்திருந்த பொழுது ஒருவரை என்ன வேலை செய்கிறார் என்று கேட்ட பொழுது கார்பெண்டர் என்று சொன்ன வேறு ஒருவர் கார்பெண்டர் என்று சொன்ன உடனே, ஓ கார்பெண்டர் 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 கார்பெயிண்டர் என்று முடித்தாராம். அதி ஆச்சரியமான விஷயம் அவர்களுக்கு அது. ஏனென்றால் எப்பொழுதுமே மரவேலைகளை செய்து கொண்டிருந்த அவர் அப்பொழுது இங்கு வருவதற்கு முன்னால் ஒரு காரை பெயிண்ட் பண்ணும் வேலையில் ஈடுபட்டிருந்தார். இது எப்படி சுவாமிக்கு தெரியும் என்று அவர் வியந்து போனார். அதே மாதிரி வந்திருந்த மற்ற குழந்தைகளில் ஒருவர் என்ன வேலை செய்கிறீர்கள் என்று கேட்டபொழுது லாயர் என்று சொன்னார். உடனே பகவான் லயர் என்று கேட்டாராம். இந்த லாயர் என்ற வார்த்தையை வைத்துக்கொண்டு விளையாடி ஓ லயர் என்று சொன்னாராம். எல்லோரும் சிரித்து விட்டார்களாம். ஏனென்றால் அந்த உத்தியோகத்தில், வழக்கறிஞர் உத்தியோகத்தில் வெற்றி காண்பதற்காக பலர்
பலவித பொய்களை சகஜமாக சொல்வது வழக்கமாகும். அவர்களே எழுதியிருக்கிறார்கள் இதை. அதனால் ஒரு லாயர் என்பவர் லையர் கூட, அதாவது பொய் சொல்பவர் என்ற அர்த்தத்தில் பகவான் அந்த வார்த்தையை விளையாடி இருக்கிறார். இப்படி அவர்கள் எல்லோரும் விதவிதமாய் பகவானுடைய வார்த்தா ஜாலத்தை அனுபவித்திருக்கிறார்கள். ஒரு அம்மா பகவான் அவரிடம் கேட்டார்கள், நீங்கள் என்ன வேலை செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று. அவருடைய தாய் செய்து வரும் அந்த பிஸ்னஸில் அவர் உதவியாக இருந்தார். அதனால் அவர் சொன்னார், நான் என்னுடைய தாயின் வேலையை செய்து வருகிறேன் என்று. உடனே பகவான் கேட்டார், ஓ, நீங்கள் தாயின் வேலை செய்து வருகிறீர்களா? இந்த பிச்சைக்காரன் தந்தையின் வேலையை செய்து வருகிறேன் என்று பட்டென்று சொன்னார். ஒரு மேலை நாட்டினர் உள்ளே வந்த பொழுது பகவான் எங்கிருந்து வருகிறீர்கள் என்று கேட்டார். அப்பொழுது நான் இருந்தேன் அங்கு. உங்களுடைய தந்தையின் தேசத்திலிருந்து வருகிறேன் என்று ரொம்ப ஸ்மார்ட்டாக அவர் பதில் சொல்லி பெரிதாக சிரித்தார். உடனே பகவானும் சிரித்தார். அப்படியா, என்னுடைய தந்தையின் தேசத்திற்கே திரும்பச் செல்லுங்கள் என்று உடனே அவரை அனுப்பிவிட்டார். இந்த மாதிரி பகவானிடம் நாம் எதையேனும் சொல்லும் பொழுது சில சமயங்களில் மாட்டிக்கொள்வோம், சில சமயங்களில் ஆனந்தமாக அனுபவிக்கும் நிலையில் அவருடைய வார்த்தைகள் அது அற்புதமாய் தானாகவே வெளிவரும். ராஜா ராமலிங்கம் என்பவர் சேலத்தில் இருந்தார். அவருடைய நண்பர்களோடு சேர்ந்து அவர்கள் எல்லோரும் வாலஜாப்பேட்டையில் ஒரு கல்யாணத்துக்காக வந்திருந்தார். அவர் கடவுளிடம் நம்பிக்கை இல்லாதவர், எத்தியிஸ்ட் என்று சொல்வோம் அல்லவா, அந்த மாதிரி குருமார்கள், கடவுளர்கள் இவர்களெல்லாம் சற்று வெறுப்போடும் ஏளனமாயும் பார்ப்பவர். அதிக ஈடுபாடு அவரால் வைத்துக்கொள்ளவே முடியாது. அப்படி இருக்கும் பொழுது இந்த கல்யாணம் முடிந்த எல்லோரும் அங்கிருந்து திருவண்ணாமலை வழியாக சேலம் செல்லலாம் என்று சொன்னார்களாம். இவருக்கு சிறிதும் பிடிக்கவில்லை. அங்கே வந்த பிறகு அண்ணாமலையார் கோவிலுக்கு சென்றார்கள். பிறகு யோகிராம் சுரத்குமார் என்ற ஒரு மகாத்மா இருக்கிறார், அவரிடம் செல்வோம் என்று வந்துவிட்டார்கள். அப்பொழுது ஆசிரமம் இருந்தது. அவர்கள் எல்லோரும் ஆசிரமத்திற்கு வந்து பகவானை தரிசனம் செய்தார்கள். அங்கு உணவுக்கூடம், அங்கே பகவான் தரிசனம் கொடுத்து கொண்டிருந்தார். எல்லோரும் வந்து அமர்ந்து அவருடைய தரிசனத்தை அனுபவித்தார்கள். இவர் சிறிது நேரம் உட்கார்ந்து கொண்டே இருந்தார். பிறகு நெளிய ஆரம்பித்து விட்டார். அவருக்கு ரொம்பவும் போர் அடிக்க ஆரம்பித்து விட்டது. சட்டென்று எழுந்தார், வெளியே வந்தார். இது என்னது, இந்த மாதிரி இவர்கள் பண்ணுகிறார்களே, இவர் அவர் என்று எல்லோரையும் கும்பிடுகிறார், இதெல்லாம் என்ன லாபம் என்று அவர் நினைத்தார். ரொம்பவும் போர் அடித்தது. வேகமாக வெளியே வந்து நடக்க ஆரம்பித்து விட்டார். அப்பொழுது திடம் என்று அவருடைய காதிலோ அல்லது மனதிலோ ஒரு குரல் கேட்டுதான், நீ இப்படி போகிறாய், இப்பொழுது நீ அடுத்த வாரமே திரும்பி வரப்போகிறாய் பார். அவர் அதை அலட்சியம் செய்துவிட்டார். அதை பெரிதாக நினைக்கவில்லை, கிளம்பி போய்விட்டார். இதன் பிறகு ஒரு வாரம் சென்றது. அப்பொழுது இவர் எங்கேயோ ராசிபுரம் செல்ல வேண்டியிருந்தது. அன்றைக்கு அவர் நிறைய வேலை செய்து களைப்பாக இருந்ததுனாலோ என்னவோ அங்கே போய் ஒரு பஸ் ஸ்டாண்டில் இருந்த ஒரு பஸ்ஸில் எங்கே போகிறது என்று கேட்டபோது அவர்கள் ராசிபுரம் என்று சொன்னவுடன் ஏறி படுத்து விட்டார். சற்று காலியாகவும் இருந்தது. ராசிபுரம் என்று சொல்லி படுத்து விட்டார். நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருந்தார். அதன் பிறகு கண்மொழித்து பார்த்த பொழுது ராசிபுரம் வந்துவிட்டதா என்று கேட்டார். அப்பொழுது அந்த கண்டக்டர், என்ன சொல்கிறீர்கள், திருவண்ணாமலை அல்லவா வந்திருக்கிறது என்றார். இவர், என்ன சொல்கிறீர்கள், திருவண்ணாமலையா, ராசிபுரம் என்று சொன்னீர்களே. இல்லை இல்லை. அதன் பிறகு அந்த கண்டக்டரும் அந்த டிரைவரும் மாறிவிட்டார்கள். எங்களுக்கு இந்த பஸ்ஸை நேராக திருவண்ணாமலை எடுத்து வர வேண்டும் என்று மேலிடத்திலிருந்து உத்தரவு வந்திருந்தது. அதனால் நீங்கள் ஏறி படுத்துக் கொண்டிருந்தீர்கள், விவரம் தெரிந்து படுத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று நினைத்தோம். இங்கே பாருங்கள், எல்லோரும் திருவண்ணாமலை கூட்டம்தான், இவர்கள் எல்லாம் இறங்குகிறார்கள் என்று ரமணாசிரம் முன்னாடி சொன்னவுடன் ரமணாசிரம் வாசலை இறக்கிவிட்டு விட்டார்கள். இவர் திருதிருவென்று முடித்துக் கொண்டு நின்றார். என்னது இது, நாம் எவ்வளவு கவனமாக இருந்தாலும் எதேதோ நடந்து விடுகிறதே என்று.
அப்பொழுது இவருக்கு ஞாபகம் இல்லை. முந்தின வாரம் தான் வந்தது, தன்னுடைய காதில் அந்த மாதிரி ஒரு வாக்கியம் விழுந்தது எல்லாம் மறந்து விட்டார். இவருக்கு ஒரே எரிச்சல், கோபம். இது என்னது? பிறகு இங்கே திருவண்ணாமலை வந்து விட்டோம், இப்பொழுது என்ன செய்வது என்று தெரியவில்லை. சுற்றுமுற்றும் பார்த்தார். அப்பொழுது 2 பெண்மணிகள் கையில் பையோடு வேக வேகமாக எங்கோ சென்று கொண்டிருந்தார்கள். இவர் அவர்களை பின்தொடர்ந்து சென்ற போதுதான் தெரிந்தவர்கள் யோகிராம் சுரத்குமார் ஆசிரமத்துக்கு போகிறார்கள் என்று. உடனே அதை தொடர்ந்து வந்தார். அப்பொழுதுதான் அவருக்கு பொறி தட்டியது. அடடா, அடுத்த வாரம் நீ இங்கு திரும்ப வரப்போகிறாய் என்று கேட்டதே, நாம் யாரை ரொம்ப போர் அடிக்கிறார் என்று நினைத்து வெளியே வந்து விட்டோமோ அவருடைய குரல் தானோ அது. அதுதான் இன்றைக்கு இப்படி உண்மையாகிவிட்டது. நாம் ஏன் தவறான பஸ்ஸில் ஏற வேண்டும், ஏறியவுடன் ஏன் படுத்து தூங்க வேண்டும், பிறகு இங்கு வந்து இப்படி முழிக்க வேண்டும் என்றெல்லாம் அவருக்கு சிந்தனைகள் இருந்தாலும் அவர் உள்ளே வந்தார். அப்பொழுது பலர் ஒவ்வொருவராய் பகவான் பார்த்து கொண்டிருந்தார். இவருக்கு போன வாரம் சொல்லியது காதில் விழுந்தது, இந்த வாரம் உண்மையாகிவிட்டது என்ற ஒரு அதிர்வலைகள் இவர் உள்ளே வர ஆரம்பித்தது. அப்பொழுதுதான் சிறிது சிறிதாக அவர் உணர ஆரம்பித்தார். இந்த ஆசிரமத்தில் எப்பேற்பட்ட ஒரு சக்தி, இந்த சக்தியில் வரும் ஒரு வாக்கியம் எப்படி உண்மையாக தனக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இதில் எதிலுமே ஈடுபாடு இல்லை, எல்லாவற்றிலும் அலட்சியம் ஏளனமாயிருந்த தனக்கு இப்படி ஒரு அனுபவமா என்று வியந்து போனார். அந்த அதிர்வலைகளில் மூழ்கி அவருக்கு பகவானிடம் அருகே வர வர அவருடைய தெய்வீக சக்தி உணர ஆரம்பித்தார். அவருடைய காலில் விழுந்து அழுதார். பகவான் சிரித்து கொண்டே அவரை தட்டி கொடுத்து அவருக்கு ஒரு கொய்யாப்பழம் கொடுத்தாராம். இவர் சொல்கிறார், எந்த சரவணன் என்பவர் அவருடைய நண்பர் அவரை அழைத்து கொண்டு வந்தாரோ அவரிடம் சென்று, அது ஒரு தெய்வம், அவருக்கு நான் அடிமையாகிவிட்டேன் என்று சொல்லி அதன் பிறகு இவர்களுடைய குடும்பத்தில் முழுவதும் யோகிராம் சுரத்குமார் மட்டும்தான். அப்பேற்பட்ட தெய்வமாக இவர் ஆகிவிட்டார். இவருக்கு திருமணத்திற்கு ஏதேதோ வரன்கள் பார்த்தார்கள், ஒன்றுமே அமையவில்லை. அப்பொழுது ஏதோ ஒரு பெண்ணை பற்றி கேள்விப்பட்டார். அதை காண்பதற்காக சொன்னார். அவர் தன்னுடைய நண்பரிடம் சொன்னார், யோகிராம் சுரத்குமார் சுவாமி எனக்கு காட்டி கொடுத்தால், யாரை காட்டி கொடுக்கிறாரோ அவரைத்தான் நான் மனைவியாக அடைவேன் என்று உறுதியாக வந்தாராம். இவர் சொல்கிறார், மாமல்லேஸ்வரம் என்ற ஊரில் அந்த பெண்ணை பார்ப்பதற்காக இவர் மற்றவர்களோடு சென்று கொண்டிருந்த பொழுது அந்த வீட்டை நோக்கி சென்று கொண்டிருந்தார்கள். இவருக்கு மனதில் எதுவுமே இல்லை, எனக்கு சுவாமி காட்டி கொடுத்தால்தான் நான் சம்மதம் சொல்வேன் என்று உறுதியாக வந்து கொண்டிருந்தார். அப்பொழுது ஒரு அதிசயம், ஒரு காக்கா ஒன்று ஒரு கொட்டாங்குச்சியை அதிலே ஒட்டி கொண்டிருந்திருக்கும் போல இருக்கிறது. ஒரு லேயர் தேங்காய், அதை சாப்பிட்டு அந்த கொட்டாங்குச்சியை வாயில் தூக்கி கொண்டு வந்து கொப்பென்று அந்த வீட்டின் முன்னே போட்டுவிட்டு போய்விட்டதாம். இவருக்கு ஒரே ஆச்சரியம், தனக்கு முன்னால் ஒரு காக்கா பறந்து வந்து ஒரு கொட்டாங்குச்சியை போட்டுவிட்டு போகிறது. உடனே இவருக்கு தெரிந்துவிட்டது, இது பகவானுடைய கொட்டாங்குச்சி தான். அப்படி என்றால் இங்கு இப்பொழுது நான் பார்க்க போகும் பெண்ணை பகவான் அங்கீகரித்திருக்கிறார் என்ற ஒரு நினைவு வந்துவிட்டது. அதன் பிறகு அந்த பெண்ணை பார்த்தால் உடனே சம்மதம் சொன்னார். அவளுடைய பெயர் கீதா. இருவருக்கும் அப்படி ஒரு மனப்பொருத்தம். அவர் சொல்கிறார், கீதாவும் இன்றைக்கு பகவானுக்கு பெரிய பக்தியாகிவிட்டாள். எங்கள் வீட்டில் எது நடந்தாலும் பகவானுடைய சம்மதத்தோடு அவருடைய அங்கீகரிப்பு இருந்தால்தான் செய்வோம் என்று சொல்கிறார். இதுதான் வாழ்க்கையின் இந்த அற்புத லீலைகள் நம்முடைய மனதிலே ஒரு எழுச்சியை உண்டு பண்ணி நம்மை கடவுளை நோக்கி தள்ளுகிறது அல்லவா. தி டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்வார்கள். இப்பேற்பட்ட ஒரு உயர்ந்த மனமாற்றத்தை கொடுப்பவர் தான் குருநாதர். ஒரு கதிர்வேலன் என்று ஒருவர், அவர் சிறு வயதிலிருந்தே அவருக்கு ஆன்மீகத்தில் ஈடுபாடு இருந்தது. மதுரையில் மேலகோபுரத்து அருகில் மீனாட்சி அம்மன் கோவில் மேலகோபுரம் அருகிலே ஒரு மகாத்மா இருந்தார். அவரும் பிச்சைக்காரராக இருந்தார். அங்கேதான் உட்கார்ந்து கொண்டிருப்பார்.
அவரை முனீஸ்வரன் என்று சொல்வார்கள், முனியாண்டி என்றும் சொல்வார்கள். இவர் அவரிடம் செல்வது வழக்கம். அவருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு உட்கார்ந்திருப்பார், அவருக்கு வேண்டிய சேவைகளை செய்வார். அந்த முனீஸ்வரன் சொன்னாராம், என்னை போல பிச்சைக்காரர்கள் ஏராளமாக இருக்கிறாரப்பா, நான் ஒருவன் தான் நினைத்து விடாதே, நீ திருவண்ணாமலைக்கு செல், அங்கு ஒரு பெரிய பிச்சைக்காரர் இருக்கிறார், அவரை போய் பார்த்து அவருடைய ஆசீர்வாதத்தை வாங்குவார் என்று சொல்கிறார். அவரை சொன்னார், அவருக்கு சிகரெட் பாக்ஸ் ஒன்று வாங்கி அவர் புகைப்பிடிப்பார், அதை வேறு விதமாக நினைத்து விடாதே, அவருக்கு அதை வாங்கி செல், ஒரு மாலை எடுத்து செல், பழங்கள் வாங்கி செல் என்றெல்லாம் அவரை சொல்லிக் கொடுத்தாராம். இவர் இதெல்லாம் வாங்கி கொண்டு போனார். முதல் நாள் அங்கு போய் நின்ற பொழுது பகவான் ஒரு நிமிடம் வெளியே வந்து நாளைக்கு வா என்று சொல்லிவிட்டு போய்விட்டார். இவருக்கு ஒரே ஏமாற்றம். ஏனென்றால் நாம் ஒரு மகாத்மாவை அணுகும் பொழுது ஒரு நல்ல பக்குவ நிலையில் இருந்தோமானால் அதற்குரிய வரவேற்பு கிடைக்கும். இல்லை கடுமையான பிரச்சனையில் இருந்தாலும் நம்முடைய பகவான் உடனே அவர்கள் எப்படி இருந்தாலும் சரி அவர்களுடைய பிரச்சனைக்காக அவர்களை வரவேற்று அவர்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு ஆசீர்வாதமாய் தருவார். அப்படி இல்லாமல் சற்று அரைகுறையாக போனவர்களுக்கு கொஞ்சம் பாடுதான். நாளைக்கு வா என்று சொல்லிவிட்டார், என்னடா அது இப்போ சொல்லிவிட்டாரே என்று இவருக்கு இருக்கவும் பிடிக்கவில்லை, போகவும் மனம் வரவில்லை. ஆனால் முனீஸ்வரன் சொல்லியிருக்கிறார், இவரை பார்த்துவிட்டு வர வேண்டும் என்று. சரி, எப்படியானாலும் இருந்து பார்த்துவிட்டு போய்விடுவோம் என்று நினைத்து ஒரு ஹோட்டலில் கண்டுபிடிப்பதற்கே அவ்வளவு சிரமமாக இருந்ததாம். அதன் பிறகு எப்படியோ ஒரு ரூமை கண்டுபிடித்து அதில் இருந்து கொண்டு மறுநாள் காலம்பரை 6 மணிக்கே வந்துவிட்டார். இந்த சமயம் பூட்டி இருந்தது கடை. மறுபடியும் இவருக்கு ஏமாற்றம். காலை 6 மணிக்கே வந்துவிட்டோம். அவர் ஒரு மாலையை வாங்கி கொண்டு சிகரெட் பாக்ஸை எடுத்துக்கொண்டு பழங்கள் வாங்கி கொண்டு மறுபடியும் வந்து நிற்கிறார். பூட்டிய கதவுதான் வரவேற்றது. இவர் கொஞ்சம் சோர்வுற்றார். அந்த சமயம் பார்த்து பகவான் வீதிகளில் நடந்து வந்து கொண்டிருந்தார். அந்த சன்னதி தெரு அவருடைய வீட்டை நோக்கி நடந்து வந்து கொண்டிருந்தார். ஒரே சிரிப்பான். பிறகு கதவை திறந்து கொண்டு உள்ளே போய்விட்டார். சரி, இப்பொழுது இவருடைய தரிசனம் நமக்கு கிடைத்ததே என்று இவருக்கு ஒரு ஆறுதலாக இருந்தது. ஆனால் உடனே பகவான் வெளியே வந்து கதவை திறந்து இவரை உள்ளே விட்டாராம். உட்கார சொன்னாராம். எங்கிருந்து வருகிறாய், யார் நீ என்றெல்லாம் கேட்டவுடன் முனீஸ்வர சுவாமி, முனியாண்டி சுவாமிகள் என்னை அனுப்பினார் உங்களை காண்பதற்கு. ஓஹோ ஓ, யூ ஆர் கமிங் ஃப்ரம் தேர், அங்கிருந்து வருகிறாயா நீ? ஒரு மேல கோபுரம், மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு பக்கத்தில் இந்த மேல கோபுரத்துக்கு அருகே ஒரு பிச்சைக்காரர் சுவாமி இருப்பாரே, அவரிடமிருந்து வருகிறாயா என்று கேட்டாரா. இவருக்கு ஒரே வியப்பு. அவருக்கு இவரை பற்றி தெரிந்திருக்கிறது, இவருக்கு அவரை பற்றி தெரிந்திருக்கிறது. அவர்கள் இருவருக்கும் உள்ளுணர்வில் ஒரு தொடர்பு, ஒரு கம்யூனிகேஷன் இருக்கிறது என்று இவர் தெரிந்து கொண்டாரா. பிறகு அவர்தான் இந்த மாலையை கொடுத்து அனுப்பினாரா. அவர் வாங்கி போட சொன்னார் சுவாமி. சரி போடுவோம் என்று தன் கையத்தை நீக்கினாரா. அதன் பிறகு எல்லாவற்றையும் அவர் கொடுத்தது எல்லாவற்றையும் அங்கீகரித்து கொண்டார். பிறகு அந்த சிகரெட் பாக்ஸை எடுத்து வாங்கி பார்த்து சிரித்து கொண்டே, இதை நீ பிரசாதமாக வைத்துக்கொள் என்று அவரிடமே கொடுத்து விட்டார். இப்படி இந்த கதிர்வேலன் அவர்களுக்கு ஒரு அதன் பிறகு அவரும் பகவானிடத்தில் மிகுந்த ஈடுபாடு கொண்டவராக ஆகிவிட்டார். இப்படி விதவிதமாய் பக்தர்கள் பல இடங்களில் இருந்து வருகிறார்கள், பல சூழ்நிலைகளிலிருந்து வருகிறார்கள், பல எண்ண ஓட்டத்தில் வருகிறார்கள். ஆயினும் அவர்களுக்குள்ளே ஒரு பெரிய மாறுதல் உண்டாகிறது. அந்த மாறுதல் அவர்களுடைய வாழ்க்கை நம் பகவானை சார்ந்து வாழும்படி செய்கிறது. அதன் மூலம் அவர்களுக்கு ஒரு ஆன்மீக வளர்ச்சியும் வருகிறது. நாம் எல்லோரும் நினைவில் கொள்ள வேண்டியது, நம்முடைய பகவானிடம் வருவது, அவருடைய நாமத்தை சொல்வது. இதெல்லாம் எதற்காக? நாம் நம்முடைய கோபம், துக்கம், பயம், பொறாமை, பணத்தின் மேல் ஆசை
இதன் மேல் ஆசை அதன் மேல் ஆசை என்று ஆசைகளை பெருக்கிக் கொண்டு தேவைகளை பெருக்கிக் கொண்டு வாழ்வது இவற்றையெல்லாம் விடுவதற்குத்தான் சாத்வீகமாக ஆவது ஒன்றுதான் நம்முடைய குறிக்கோள். அதற்குத்தான் மகாத்மாக்களும் பாடுபடுகிறார்கள். அவர்கள் நமக்கு செய்ததெல்லாம் இந்த ஒரு எழுச்சியை நமக்கு கொடுப்பதற்காகத்தான். கடைசியில் அவர்கள் நம்மை கடவுளோடு தங்களோடு சேர்த்து கொண்டு விடுவார்கள். இதனை நினைவில் வைத்துக்கொள்வோம். எப்பொழுதும் அவருடைய ஞாபகம் நமக்கு இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அவருடைய கையில் ஒரு நல்ல கருவியாக நாம் செயல்பட வேண்டும். இன்றைய பிரார்த்தனையை அவரிடம் சமர்ப்பித்துக் கொள்வோம். இந்த கொரோனா வைரஸ் என்று கண்ணுக்கு தெரியாத ஒரு